All is delight, always delight. This is our motive. மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? மகிழ்ச்சி எப்படி வருகிறது? மகிழ்ச்சி எதனால் வருகிறது? ஒரு சந்தோஷப்படுவதற்கு சில காரண காரியங்கள் இருக்கும். அதே போலத்தான் சங்கடம், வேதனை இவையெல்லாம் எப்படி வருகிறது என்பதை சிந்திக்கணும். சில பேருக்கு சாப்பிடும் பொழுது ஏற்படுற மகிழ்ச்சி, சில பேருக்கு கண்ணால் பார்க்கிற போது மகிழ்ச்சி, சில பேருக்கு காதால் கேட்கிற போது மகிழ்ச்சி, சில பேருக்கு தன்னுடைய சொந்தங்களோடு சேர்ந்து இருக்கிற போது மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சிகளை கொண்டாடக்கூடிய இந்த மனித சமுதாயம் திடீர்னு சங்கடத்தில் போய் விழுந்து போகுது. அதுக்கும் இதே தான், வாயால் பேசி தேவையற்றதை பார்த்து கேட்கக்கூடாத கேட்டு சில பேர் வாழ்க்கையை நோகடிச்சிக்கிறாங்க. நிறைய பேர் கிடைச்சதை அனுபவிக்கிறதுக்கு பதில் கிடைக்காததை எண்ணி பார்த்து, நடக்காததை எண்ணி பார்த்து அதில் போய் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தன்னுடைய சுகத்தையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிறாங்க. சில பேர் தேவையில்லாத போதனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், நிறைய குடும்பங்களில் எதை கேட்கணுமோ அதை விட்டுவிட்டு எதை கேட்கக்கூடாது அதை காதில் வாங்கி மனசில் ஏற்றிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தானே சீர்குலைச்சிக்கிறாங்க. இந்த கஷ்டம், இந்த வேதனைகள் நமக்குள்ளே ஏன் எழுப்பப்படுதுன்னு கடைசியில் சொல்லுவாங்க, விதி. விதிங்கிறது பார்க்க முடியாதது, அனுபவித்த பிறகு சொல்லி மழுப்பக்கூடியது. ஆனால் சிலவற்றை சிந்தித்து இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு இறைவன் நமக்கு கொடுத்துருந்தோம் பாழாக போயிடுறாங்க. நிறைய பேர் மற்றவங்க சொல்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு நம்மை சார்ந்தவர்கள் சொல்வதை தூக்கி எறிகிற ஒரு குணாதிசயம் நாம் பார்க்குறோம். இவர்களையெல்லாம் எப்படி வழிப்படுத்தி திருத்தி கொண்டு வருவது? இந்த செயல்களைத்தான் ஆதி காலத்தில் படித்த முட்டாள் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. நல்ல அறிவு இருக்கும், திறன் இருக்கும், ஆனால் அவன் செயல்கள் எல்லாம் முட்டாள்தனமாக இருக்கும். நம்பி வந்தவங்களை கைவிட்டு போகிறவங்க, நம்பினவங்களுக்கு ஏடாகுடமாக வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குறவங்க அந்த வகையில் சேர்க்கப்படும். அவர்களை திருத்தணுன்னா எப்படி முடியும்? அடித்தா திருத்த முடியும்? இல்லை, பட்டு தான் திருந்தணும். அதற்கு நாமும் அதற்கு ஒரு காரணமாக மாறிவிடுகிறோம். சில நேரங்களில் தாய் தந்தையரே பெற்ற பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறேன்னு கெடுதல் செய்கிறாங்க. எங்கே அறிவுரை கொடுக்கணுமோ அங்கே அகங்காரத்தையும் கோபத்தையும் தூண்டி விட்டுறாங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படி தான் நம்ம சமுதாயத்தில் நடக்குது. இதையெல்லாம் திருத்தறதுக்கு தனியாக ஒரு சக்தி இந்த பூமியில் பிறக்கணுமா? இல்லை. அவரவர்கள் புத்தியை சரியாக பயன்படுத்தி விட்டால் மற்ற சக்தி தேவையில்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் வம்பை தானாக வளர்த்து வச்சுக்கிட்டு வைராக்கியத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழக்கிறது மட்டுமல்ல, பின் விளைவுகளை அவங்க சிந்திக்கிறது இல்லை. குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி ஆவேசத்தில் பேசிட்டு பிரிஞ்சு போகிறவங்க நாளை அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் கோட்டை விட்டுறாங்க. பிணைப்பு, திருமண பந்தம், இதில் தான் நிறைய விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திருத்தணும் இல்லையா? நல்லோருடைய பழக்க வழக்கம் வேணும். தேவையற்ற போதனைகளை தாய் தந்தையர் கொடுத்தா கூட தூக்கி எறிகிற நல்ல குணம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நண்பர்கள் நல்லதாக பேசி நம்மளை தீய வழிக்கு இட்டு போகக்கூடியவர்களை கண்டறிந்து அதிலிருந்து விலக வேண்டும். இப்படி நம்மை நாமே செம்மைப்படுத்தி கொண்டால் இதற்கெதற்கு மாற்று சக்தி? சிந்திப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். திஸ் இஸ் அவர் மோட்டிவ். வெல்கம்.